ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம் ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ் தைக்கும்போது இந்த ஃபஸ்ட்டு போடுற யூனிஃபார்ம் அதோடய இஸ்திரி கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த டிப்ஸு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் தைச்சிருக்கேன். அதுக்குள்ளே இஸ்திரி எப்படி க்ரீப்பாக போட்டிருக்குன்னு பாருங்கள். எப்பவுமே நீங்களும் ஒரு ட்ரெஸ்ஸு தைச்சிங்கனாக்கா முதல்ல போடுற அந்த இஸ்திரி கடைசி வரைக்கும் இருக்கும். அது மாதிரி போடணும். அதனால் இது மாதிரி இஸ்திரி போட்டு பாருங்கள். நீங்களும் புது ட்ரெஸ் தைச்சிங்கன்னா அந்த இஸ்திரி கடைசி வரைக்கும் இருக்கும். இதில் கார்னரில் ஃபஸ்ட்டு இஸ்திரி போடுறேன். இஸ்திரி போட்டு அதை ஃபோல்டு பண்ணி முட்டியால் அப்படியே தேய்ச்சி எடுத்திங்கனாக்கா உங்களுக்கு கார்னர் ரவுண்டாக உக்காந்துக்கும். இப்போ சைடு சீம், அதாவது சைடில் தையல் அடிப்போம்ல, அந்த தையல் எப்பவுமே பேக்கில் போகணும். அது மாதிரி இஸ்திரி பண்ணி எடுத்துக்கணும். அது மாதிரி கையிலையும் அதோடய தையல் பேக்கில் தான் போகணும், ஃப்ரண்டில் போகக்கூடாது. ரெண்டு பக்கமும் அது மாதிரி இஸ்திரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சீமு பேக்கில் போனால் தான் நமக்கு ட்ரெஸ்ஸு நல்லா அழகாக உட்காரும். இது ஃப்ரண்டில் நம்ம எப்பவுமே ஃபோல்டு பண்ணக்கூடாது. இது இஸ்திரி பண்ணோடைய டிப்ஸு. இப்போ இந்த ஷர்ட்டில் பூரா பட்டன் கரெக்டாக போட்டுக்கிட்டு இது அயர்ன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த சேனலில் புதுசாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா பிகினர்ஸுக்கு ஒவ்வொரு வேலையும் ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் எப்படி இஸ்திரி போடுறேன்னு. இஸ்திரி போடுறது இல்லாமல் ஒரு அட்டையை வச்சு இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாக்கா அந்த இஸ்திரி நல்லா கிரிப்பாக நல்லா அழகாக உட்காரும். அதுதான் நான் இப்போ செஞ்சிகிட்ருக்கிறேன். இஸ்திரி கரெக்டாக போட்டு கரெக்டாக எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் இஸ்திரி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது ஸ்ப்ரேக்குள்ள இஸ்திரி. நீங்கள் நார்மல் இஸ்திரி போட்டாலும் இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது மாதிரி ஒரு பட்டியை வச்சு அந்த துணியில் இஸ்திரி பண்ண பிறகு பின்னாடி பட்டி வச்சு அழுத்திட்டே வந்தீங்கன்னாக்கா அந்த துணி நல்லா கரெக்டாக அழகாக உட்காந்துக்கும். இப்போ ஃப்ரண்டில் நம்ம இஸ்திரி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பேக்கில் இஸ்திரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இஸ்திரி பண்ணி எடுத்தாச்சு. இதை ஃபோல்டு பண்ணி அழகாக எடுத்துக்கலாம். ஷர்ட்டோட வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஷர்ட் மேலே போடுற ஃப்ராக் நம்ம இப்போ இஸ்திரி பண்ணி எடுத்துக்கலாம். இஸ்திரி பண்ணும்போது இந்த பட்டி வச்சு தேய்ச்சிங்கனாக்கா உங்களுக்கு இஸ்திரி உடையாமல் அப்படி கரெக்டாக அழகாக இருக்கும். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இது செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த டாப் நம்ம அழகாக இஸ்திரி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பட்டி வச்சு அழகாக தேய்க்கும் போது அந்த இஸ்திரி பண்ண உடனே துணி தூக்கும் ஹீட்டில். அப்போ நம்ம அந்த பட்டி வச்சு நம்ம அழுத்தி பிடிச்சினாக்கா அந்த துணி தூக்காது. இஸ்திரி எப்படி நமக்கு வேணுமோ அதே மாதிரி இஸ்திரி இருக்கும். நீங்கள் இந்த ஜெயராம் டெய்லர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸாக இருந்தாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், நம்ம இந்த ஃபோல்டு பண்ணி தைச்சிருக்கிறேன். இது கீழே ஒரு பிரிக்கிற தையல் போட்டிருக்கிறேன் ஃப்ராக்கில். ஏன்னா உங்களுக்கு இஸ்திரி பண்ணும்போது கரெக்டாக அந்த ஃபோல்டிங் ஈவனாக கிடைக்கும். அதனால் நான் கீழே பிரிக்கிறதுக்காக ஒரு தையல் போட்டுருக்கிறேன். இஸ்திரி பண்ணிவிட்டு அந்த பட்டி வச்சு தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாக்கா அழகாக உட்காருது பாருங்கள். இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு புது ட்ரெஸ்ஸு தைச்சிங்கனாக்கா இந்த இஸ்திரியை நீங்கள் போட்டு இது மாதிரி பட்டி வச்சு அழுத்தி பாருங்கள். உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு கண்டிப்பாக தெரியும். இந்த இஸ்திரி இல்லை, நீங்கள் எந்த இஸ்திரி வேணாலும் போடலாம். போட்டுட்டு இந்த பட்டி பின்னாடி வச்சு அழுத்திட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நல்லா அழகாக உட்காரும்.
நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தாலும் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரீச் ஆகிடுனாக்கா நீங்கள் இந்த பெல் பட்டனை கண்டிப்பாக அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து இன்னும் நிறையா கற்றுக்கலாம். பாருங்கள், இந்த தையல் நான் பிரித்து விட்டேன். பாட்டம் தையல் பிரித்து விட்ட பிறகு பாருங்கள், கரெக்டாக அழகாக பட்டி ஃபோல்டு பண்ணி நல்ல தையல் அழகாக இருக்குது பாருங்கள். பிரித்து விட்ட பிறகு அதில் நூல் இருக்கும். அந்த நூல் இல்லாமல் பிசுறு இல்லாமல் கரெக்டாக எடுத்துக்கிட்டால் துணி பார்க்கறதுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடில் பேக் சைடில் இஸ்திரி போட்டாச்சு. இப்போ ஃபோல்டு பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், ஷர்ட்டும் ஃப்ராக்கும் ஒரே டைமில் ஃபோல்டு பண்ணி இஸ்திரி பண்ணியாச்சு. இதை வந்து புது ட்ரெஸ்